வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. திரும்பவும் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு வந்து தோல்வி தான். ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு தீர்ப்பே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன ஓபிஎஸ் கிட்ட நியாயமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஓபிஎஸ் தரப்பு வந்து வச்சுருக்கிறாங்க. நேற்று தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர் பெங்களூர் புகழேந்தி போய் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அந்த புகாரில் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கல, அப்படி இருக்கும்போது கட்சி கொடி சின்னம் இதெல்லாம் வந்து அவர் தவறாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். அவர் பொதுச்செயலாளர் இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரை கட்சியை விட்டு நாங்கள் ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டோம், அதனால் அவர் கட்சி கொடி சின்னம் லெட்டர் பேடு இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பும் வந்து நீதிமன்றங்கள் போனாலும் ஓபிஎஸ்க்கு எதிரான தீர்ப்பு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து அவர் போயிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சி கொடிய சின்னத்தை கரவேஷ்டியை இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி தரப்பு ஏற்கனவே முறையீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இதில் வந்து தீர்ப்பு வந்து ரொம்ப காரசாரமாக நீதிபதி வந்து இடைக்கால ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இவங்க சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருது, மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால அவர் கட்சி சின்னம்லாம் வந்து பயன்படுத்துகிறாரு. அதிமுக யார் அப்படிங்கிறதே தெரியல, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வந்து பேசினார். ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் ராஜலட்சுமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், அது உச்சநீதிமன்றத்தில் நம்பர் ஆகிருக்கு, தொடர்ந்து விசாரணை வர இருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறுகிய கால அவகாசம் கொடுங்க, இது சம்மந்தமாக நாங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதி சதீஷ்குமார் அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. எத்தனை முறை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரே வாரத்துக்கு நீதிமன்றத்துக்கே வந்துக்கிட்டே இருப்பீங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு வாய்தா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்னால் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு. அதிமுகவின் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியோட்ட ஓபிஎஸ் பட பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். இந்த உத்தரவு ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இந்த வழக்கோட முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில், அது நம்பர் ஆயிடுச்சு, அதோட விசாரணை விரைவில் வர இருக்குது, அந்த விசாரணை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுறோம், அந்த விசாரணை சம்மந்தமாக பதில் மனு தாக்கல் பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு தீபாவளி முடிஞ்சோன்னு ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீதிபதி காண்டாகி ஒரு இடைக்கால உத்தரவை போட்டார். ஓபிஎஸ் வந்து இனிமேல் வந்து கரவேஷ்டியும் கட்ட முடியாது, கொடியும் பயன்படுத்த முடியாது, சின்னத்தையும் பயன்படுத்த முடியாது. அவர் எங்கேயும் சின்னத்தை பயன்படுத்துறதில்ல, சரி இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, இதுக்கு இந்த நீதிபதி சதீஷ்குமார் சொன்னதுக்கு மேல்முறையீடு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மேல்முறையீடுக்கு அவங்களும் போவாங்க, இடைக்கால தடைங்கிறத வாங்குவாங்க. இப்படி தொடர்ந்து வந்து பயணம் பண்ணிகிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது ஓபிஎஸ் தரப்புக்கு. காரணம் என்னென்னா, ஒரு எடப்பாடி தரப்பு எவ்வளோ தூரம் ஓபிஎஸ்ஸை வந்து அடக்குமுறையாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி அந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை வந்து டம்மியாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் பசும்பொன் போனப்போ எடப்பாடிக்கு கிடைச்ச அவமரியாதை அதெல்லாம் வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு இதெல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய இடத்துல அதிமுக திரும்பவும் கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கு வந்தனால தான் தொடர்ந்து அவர் வந்து கட்சி சின்னம் எதுவுமே அவர் கையில் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது எங்கே நிரூபிக்கணும்? நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். எல்லா விஷயங்களுமே வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கணும். யாருக்கு கையில் கட்சி கொடி சின்னம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அவங்க எவ்வளோ தூரம் சொன்னாலும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீதிபதி இன்றைக்கி இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கிறது வந்து ஓபிஎஸ் தரப்பை ஒரு பயங்கரமான ஒரு அப்செட் ஆக்கியிருக்கு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம், எல்லாமே கடந்து தானே வரணும். கடவுள் கெட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், நல்லவனை சோதிப்பான், கடைசியில் கைவிட மாட்டான் அப்படின்னு ஒரு பாஜாவில் ஒரு டைலாக் வருதுல்ல, அந்த டைலாக் மாதிரி ஓபிஎஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், அடிச்சுட்டு நவுத்திக்கிட்டே இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.